ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அம்மாவும் அவள் சிறிய மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பெரிய சொத்தெதுவும் இல்லை. ஆனால் அந்த அம்மாவின் அன்பு மட்டும் அளவில்லாதது. அந்த அம்மா தினமும் வீடுகளில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் மகனை படிக்க வைத்தாள். தனக்கு புதிய ஆடை வாங்காமல் மகனுக்காக புத்தகம் வாங்குவாள். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார், நாளை எல்லாரும் தங்களுடைய அம்மாவுடன் பள்ளிக்கு வரணும். அந்த சிறுவன் சோகமாக இருந்தான். ஏனெனில் அவன் அம்மா மிகவும் பழைய ஆடையில் இருந்தாள். என் நண்பர்கள் என்னை கிண்டல் பண்ணுவாங்க என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் அவன் அம்மாவிடம், அம்மா நீ பள்ளிக்கு வராதே என்று சொல்லிவிட்டான். அம்மா சிரித்தபடி, சரி மகனே என்று அமைதியாக சொன்னாள். ஆனால் அவள் மனம் உடைந்து போயிருந்தது. பல வருடங்கள் கழித்து அந்த சிறுவன் பெரிய அதிகாரியாக ஆனான். ஒரு நாள் வீட்டிற்கு வந்தபோது மேசையின் மேல் ஒரு கடிதம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, மகனே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் சுமையாக இருக்க விரும்பல. நீ உயர்ந்து வாழ்றதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் எப்போதும் உன்னை பெருமையா நினைப்பேன். அந்த கடிதத்தை படித்தவுடன் அவன் அழ ஆரம்பித்தான். அப்போதுதான் அவன் புரிந்தது, அம்மாவின் கை காலியானது இல்லை, அது முழுக்க முழுக்க தியாகத்தால் நிரம்பியிருந்தது.